கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதினமன்னா என்ற வேத தியானத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் கொடுத்த நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த வருடத்தினுடைய 2வது மாதத்தின் 6வது நாள். ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்திற்கான வேத பகுதி 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம். இந்த 4ஆம் அதிகாரம் யூதாவினுடைய வம்ச பரம்பரையை குறித்து இந்த அதிகாரம் அதிகமாய் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தினுடைய ஹைலைட்டான ஒரு வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 9-10 யாபேசை குறித்ததான ஒரு சம்பவம் இங்கே இருக்கிறது. இந்த யாபேஸ் அவனுக்கு சொல்லப்படும்படியான பரம்பரை என்றால் அவன் யூதாவின் கோத்திரத்தை சார்ந்தவன் என்பது மாத்திரம் நமக்கு புரிகிறது. இவனுக்கு தகப்பனையோ தாயை குறித்தோ இங்கே சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், அவன் பிறக்கும்போது அவன் தாய் அவனை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை, துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாளாம். அப்படியானால் இந்த யாபேஸ் பிறக்கும் பொழுது அவன் தாய்க்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு துக்கம். வேதத்தின் அடிப்படையில் ஒரு துக்கத்தை சொல்ல வேண்டுமானால், இவன் பிறக்கும்போது இவன் தகப்பன் மரித்திருக்கலாம். அது அவளுடைய தாய்க்கு அதிக துக்கத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். இன்னொன்று சொல்லலாம், வேத அடிப்படையில் இவன் பிறக்கும்போது இவன் தாய் மரித்திருக்கலாம். அதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது. ஏலியினுடைய மருமகள் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் மரண தருவாயில் இருந்தாள். ராகேல் பென்யமீனை பெற்றெடுக்கும் பொழுது மரண தருவாயில் இருக்கிறாள். ஆகவே ஏதோ ஒரு துக்கம் யாபேசனுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது. ஆனால் யாபேஸ் அந்த துக்கத்தையே தன் வாழ்க்கையின் முழு பகுதியாக வைத்து கொள்ளவில்லை. அந்த துக்கத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் சில துக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த துக்கம்தான் என் வாழ்க்கைன்னு நினச்சிடாதீங்க. துக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபியுங்கள். யாபேஸ் அப்படித்தானே ஜெபித்தான். ஸ்தோத்திரம். நீங்களும் இந்த காலவெளியில் உங்கள் துக்கத்தையே நினைத்து கொண்டிராதபடி துக்கத்தை விட்டு எழும்பி இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். அவன் என்ன ஜெபிக்கிறான் பாருங்கள். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் ஜெபத்தை கவனிங்க. தன்னை குறித்தே தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறான். நீங்கள் கேட்கலாம், நமக்காகவே நம்ம ஜெபம் பண்ணணுமா? வேறு வழியே கிடையாது. நமக்காக நம்ம ஜெபம் பண்ணி தான் ஆகணும். நமக்காக மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆனால் நமக்காக நாம் ஜெபிக்கலைன்னா மற்றவங்க ஜெபிக்க மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற தப்பு அவர் தான். இவங்களுக்காக ஜெபிக்கிறதில்ல, ஆனால் மற்றவங்களுக்கு எழுதி போட்டுறது, இதுக்காக ஜெபியுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள்னு. நமக்கு என்ன வேலை? நம்ம ஜெபிக்காமல் அடுத்தவங்க நமக்கு ஜெபிப்பாங்கன்னு நினைக்கிறது நாம் செய்கிற மிகப்பெரிய தவறு. ஆகவே இந்த யாபேஸ் என்ன ஜெபிக்கிறான்? என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், என்னை தீங்கு துக்கப்படுத்தக்கூடாது, என் கூட நீங்கள் இருக்கணும், என்னை விலக்கி காத்தரணும். எல்லாமே தனக்காக ஜெபிக்கிறான். இந்த காலவெளியில் உங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்க. உங்கள் பிரச்சனையை கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். உங்கள் பிரச்சனைக்காக நீங்கள் ஜெபிக்கிறது போல் வேறு யாரும் ஜெபிக்க முடியாது. அந்த பாரம் எடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். வசனம் இப்படி முடிக்கிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினான். நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, உங்கள் வேண்டுதலின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வார். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் யாபேசை போல எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மற்றவர்களை நம்பி நாங்கள் ஏமாந்து போகாதபடி எங்களுக்காக நாங்கள் ஜெபித்து தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆமென்.